الحمد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده. الصلاة والسلام على من لا نبي بعده. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, புனிதமிகு ரமலானுடைய இரவு நேரங்களை நன்மையான காரியங்களில் ஈடுபட செய்திருப்பதன் மூலமாக அதிகமான நன்மைகளை ஈட்டிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற வசியத்தோடு இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரும் நெருப்பை பற்றியான தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக அழிவுக்கு முன்னால் ஏற்பட போகிற மாபெரும் அமளி துமளிகளான 10 பெரும் முன்னறிவிப்புகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாக நார் வாஹிரு தாலிக நாருன், கடைசியாக ஒரு நெருப்பு தஹ்ருஜு மினல் யமனி, யமனிலிருந்து புறப்பட்டு ஃபததுருதுன்னாஸ, மனிதர்களை எல்லாம் இலல் மஹ்ஷரிஹிம், அவர்களுடைய மஹ்ஷரை நோக்கி ஓட்டி செல்லும் என்று சொன்னதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் ஹஷ்ர் என்பது என்ன என்றால் 4 பொருள்களை திருமறை குர்ஆனும் ஹதீஸும் தருகிறது. அதில் ஒன்று யூதர்களை பற்றியான தகவல். யூதர்களை ஹிஜாஸ் பகுதியிலிருந்து வெளியேற்றி அவர்களை ஷாம் தேசத்துக்கு கொண்டு போனார் அல்லாஹ். அது ஒரு ஒன்று கூடுதல். அடுத்ததாக யமனிலிருந்து, கிழக்கு திசையிலிருந்து ஒரு நெருப்பு வெளியாகி அது மனிதர்களை எல்லாம் மேற்கு நோக்கி ஷாம் பூமிக்கு அழைத்து செல்லும் என்பது. மூன்றாவதாக ஒரு மனிதர்கள் 3 பிரிவுகளாக பிரிந்து மேற்கு நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். அதில் ஒரு தரப்பார் மூமின்களான முஸ்லிம்கள், நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தும் அந்த மேற்கு நோக்கி ஷாமில் ஒன்று கூடுவார்கள். இரண்டாவது தரப்பினர் ஒட்டகங்களில் 2 பேராகவோ அல்லது 3 பேராகவோ அல்லது 4 பேராகவோ அல்லது ஒரு ஒட்டகத்துக்கு 10 பேராகவோ தனியாக போய் அங்கு ஒன்று கூடுவார்கள். கடைசியாக 3வது அணியினர் ஒரு நெருப்பு அவர்களை அழைத்து வெளியேற்றி அவர்கள் அப்படியே கொண்டு போய் ஷாமில் கொண்டு போய் ஒன்று சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வதாக சொல்கிறார்கள். 4வதாக உலகம் அழிவதற்கு பின்னால் இன்னக்கும் துஹ்ஷரூன வஃபாத்துன் உராத்துன் உரலுன், நீங்கள் கியாமத்து நாளில் நிர்வாணிகளாகவும் செருப்பு அணியாதவர்களாகவும் கத்னா செய்யப்படாதவர்களாகவும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒன்று கூட்டுதல். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷர் என்பதற்கு 4 அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, யமனிலிருந்து வெளியாகிற ஒரு நெருப்பு மஹ்ஷருக்கு. மஹ்ஷர்னா 2 அர்த்தம். ஒன்று அர்த்தம் என்ன? ஷாம் பூமிக்கு பேரு மஹ்ஷர். எதுக்கு பேரு?
ஷாம் பூமினா எது? சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், இஸ்ராயில். இன்னைக்கு அவன் கொஞ்சம் பகுதியை பிடிச்சி வச்சுக்கிட்டான். இந்த 5 தேசத்துக்காக பெயர்கள் வைக்கப்பட்ட இடத்துகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள பேர் ஷாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம்னு தான் சொன்னார்கள். இந்த பகுதி மஹ்ஷர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இங்குதான் மக்கள் மஹ்ஷர் ஒன்று கூடும் இடமாக இருக்க போகிறது. உலக அழிவு நாளுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு யூதர்கள் அங்கே அல்லாஹ் ஒன்று சேர்த்தானா, அடுத்து அங்கிருந்து அவர்கள் தெரிச்சடிச்சு ஓட விட்டான். அடுத்து யமனிலிருந்து நெருப்பு கிளம்பி அவர்களை கொண்டு போகிறது. மூன்றாவது கிழக்கிலிருந்து 3 பிரிவுகளாக மக்களை கொண்டு போவான் அல்லாஹ். அதில் கடைசியாக கொண்டு போவது எதை வச்சு தான்? என்ன வீட்டை விட்டுட்டு நாடை விட்டுட்டு சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு மக்கள் போகணும்ல, வாங்கப்பா அப்படின்னா போவாங்களா? அதெல்லாம் முடியாதுயா, என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இங்கே தான் உட்கார சொல்லுவோம். ஆனால் நெருப்பு வந்து வீடு பூரா பற்றிக்கிட்டு எரிஞ்சா ஓட வேண்டிதான், ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது எங்கே தான் கொண்டு போய் நிப்பாட்டும்? ஷாமில் கொண்டு போயிட்டு தான் முஸ்லிம்களை நிப்பாட்டும், காஃபிர்களையும் நிப்பாட்டும், முனாஃபிக்குகளையும் நிப்பாட்டும். எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கு ஒன்று சேர்த்துரும். அடுத்து 4வது ஒன்று கூடுதல் மஹ்ஷருடைய பெருவழியில். அங்கு நம்ம ஒன்று கூடும்போது எப்படி இருப்போம்? ஒரு ஒட்டு துணி இருக்காது, அதே போல செருப்பும் இருக்காது, அதே போல அடுத்து என்ன இருக்காது? கத்ரா செய்திருக்கவும் மாட்டாங்க. எல்லாம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உரலுன் குஃபாத்துன் உரலுன் உராத்துன் உஸருன் உரலுன் குஃபாத்துன். நீங்க 3 விதமாகவும் அப்படி நிற்பீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மஹ்ஷரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கியாமத் நாளுடைய பெரிய நெருப்பு எங்கிருந்து கிளம்ப போகிறது? அது யமன்ல இருந்து, எந்த பகுதியிலிருந்து? இதுக்கு நிறைய ஹதீஸுகள் வருது. என்னன்னா, யமனிலிருந்து வரும்னு சொன்ன ரசூல்லா, யமன்ல இருந்து எந்த யமன் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய நிலப்பகுதியா இருக்கு. அதுல ஒரு பகுதியை ஹூசிகள் வச்சிருக்கிறாங்க, இன்னொரு பகுதியை சவுதியினுடைய கீழாக ஒரு ஆட்சியாளர் இருந்து கொண்டு ஆளுகிறார். ஏன்னா இந்த யமனை புரிஞ்சுக்கிறணும். யமன் வந்து இன்னைக்கு 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. அதுல ஒன்று சன்னா என்று சொல்லக்கூடிய நகரம், ஹலரமவுத் என்று சொல்லக்கூடிய நகரம், அதே போல அதுன் என்று சொல்லக்கூடிய நகரம். இப்படி பல நகரங்களை உள்ளடக்கி இருந்தாலும் அதனுடைய பகுதி 2ஆக பிரிக்கப்பட்டு, ஒரு பகுதி ஹவுசிகள் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் ஆட்சியில் வச்சிருக்காங்க. இன்னொரு பகுதியை சவுதியின் கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சில நேரம் யமன்ல இருக்கிறாரு, சில நேரம் யமன்ல இருக்க முடியலை. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி எப்படி, அவர் அடிச்சு வரட்டிடுறாங்க. அவர் வந்து சவுதியில் உட்காந்து கொண்டு அங்கு நிர்வாகத்தை நடத்துறாரு, சில நேரம் யமன்லேயே போய் நின்று நடத்துகிறார். இப்போ இந்த தலைநகர் சன்னா யார்கிட்ட இருக்கு? அதான் ரொம்ப முக்கியமானது. சன்னா யார்கிட்ட இருக்கு? ஹூசிகள்கிட்ட தான் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? ஹூசிகள்ல இன்னைக்கு இருக்காங்கல்ல, ஹவுதிகள். நம்ம பாசையில் சொன்னா ஹவுதிகள்ன்றாங்க, அவங்களுக்கு அரபியில் வந்து ஹூசினா மக்கள். இவங்க தான் அரபுனுடைய பூர்வீக குடிகள். அதை புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகளாக இஸ்மாயில் நபி வந்து உட்கார்ந்த போது, இஸ்மாயில் நபி அரபு கிடையாது, இப்ராஹிம் நபி அரபு கிடையாது, இஸ்மாயில் நபி அரபு கிடையாது. இப்போ மக்கள், அவங்க மனைவி ஹாஜர், அவங்க அரபு, அவங்க என்ன எகிப்தி தானே, அவங்க அரபு. இப்போ ரசூல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இடத்துல கூட குடியேறினாங்கல்ல, அவங்க யாருன்னா யமனிகள். அவங்க தான் வியாபார நிமித்தமாக ஷாம் போயிட்டு ரிட்டன் யமனை நோக்கி வர்ற போது இந்த பறவைகள் பறக்கிற சிம்டம்லாம் பார்த்த உடனே இங்கே ஏதோ தண்ணி உருவாயிருச்சு அப்படின்னு அந்த தண்ணியை மையப்படுத்தி, ஜம்ஜம் தண்ணியை மையப்படுத்தி தான் வந்தாங்க. வந்து உக்காந்தவங்க ஜம்ஜம் தண்ணியை பார்த்தோன்னே
ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே நீங்கள் வரலாம், குடியிருக்கலாம், குடி கூட இருக்கலாம், ஆனால் ஜம்ஜமுக்கு நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது, அதுக்கு முழு உரிமைதாரி நாங்கள் தான்ட்டாங்க. இப்போ அங்கே குடும்பங்கள் உருவாகுது. அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணைத்தான் யார் கட்டுறா? இஸ்மாயில் நபி கட்டுறாங்க. அடுத்து ஒரு பெண்ணை கட்டினாங்க, அவங்கள தலாக்கு விட்டுட்டு அடுத்து ஒரு பெண்ணை இஸ்மாயில் நபி கட்டினாங்க. அந்த பெண்ணும் யார் தான்? யமனி தான். யமன்லேருந்து வந்து குடியேறினாங்கல்ல, அவங்க தான். அதனால தான் ஹூசிகள் என்ன சொல்கிறான்டா, நாங்கள் தான் ரசூல்லாவுடைய பூர்வீக வாரிசுகள் அப்படின்றான். காரணம் அது சொல்லி செய்தியாக்கள்னே வச்சிருக்கிறான். சரி, ரைட். இப்போ ஹூசிகள் அனுப்ப போகிற அந்த ஏவுகணைகள் தான் நெருப்பா என்றால் இந்த ஏவுகணை விட்டுட்டார்கள், சரிங்களா, அனுப்பிட்டாங்க. இதுக்கு ஆதாரமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியிலிருந்து வரப்போகிற அந்த நெருப்பு என்னென்னலாம் செய்யும் என்பதை சொன்னோம். நேற்று ஒன்றை மட்டும்தான் சொன்னோம். ஒன்று என்ன சொன்னோம்? அவங்க போனால் நெருப்பு கூட போகும், அவங்க ஓய்வெடுத்தா நெருப்பு ஓய்வெடுக்கும், அவங்க காலையில் இருந்தால் நெருப்பு அவங்களோடு காலையில் இருக்கும், அவங்க மாலையில் இருந்தாலும் நெருப்பு அவர்களோடு மாலையில் இருக்கும்னு சொன்னோம்ல. நெருப்பு அவர்களோடே இருக்கும்னு. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் வரக்கூடியது. ஹிஜாஸ் பகுதியிலிருந்து ஒரு நெருப்பு உருவாகும். 7112வது செய்தி, 118வது செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஹ்ருஜு நார் மின் அர்தில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் பூமியிலிருந்து ஒரு நெருப்பு வெளியாகாத வரை கியாமத்து நாள் வராது. துலிஉ அனாக்கல் இப்லி பி புஸ்ரா. புஸ்ரா என்ற கோட்டைகளைப் போல அந்த புஸ்ராவில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களின் கழுத்துகளை அந்த நெருப்பு ஒளிரச் செய்யும். எப்படி சொல்றாங்க? துலிஉ ஒளிரச் செய்யும். எதை? அனாக் இபில், ஒட்டகங்களுடைய கழுத்துகளில் அந்த நெருப்பு ஒளிரும். பில் புஸ்ரா, புஸ்ராவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்தது நெருப்புனா ஒட்டகங்களுடைய கழுத்தை ஒளிர செய்யுமா, கரிக்கி பெறுமா? கரிக்கிறோம். ஆனா அது என்ன சின்ன நெருப்பு கிடையாது, அது பெரிய மலைகளையெல்லாம் விட பிரம்மாண்டமாக அந்த நெருப்பு கிளம்பும். நெருப்புன உடனே நம்ம ஒரு சின்ன ஒரு குண்ட ஒரு இதுக்குள்ள ஒரு கிடங்குக்குள்ள நெருப்பை போட்டு அப்படி எரிய விடுறது இல்லை. இந்த நெருப்பு மிக பிரம்மாண்டமா இருக்கும். அது எல்லா மக்கள் விரண்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அது பறை வந்துகிட்டே இருக்கும். அதை அணைக்கவே முடியாது, எவனாலும் அணைக்க முடியாது. அது மக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு அல்லாதான் அதை அணைப்பான். அந்த நெருப்பாக இருந்தால் ஹிஜாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய புஸ்ரா நகரத்தை சேர்ந்த ஒட்டகத்தினுடைய கழுத்துகள் மிளிரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது அந்த நெருப்பவா? ஏன்னா இப்ப யமன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகள் அப்படி போகுதுல, போகிற போது அந்த ஒளியில ஒட்டகங்களுடைய கழுத்து மின்னுதா, தெரியுதா? இதுதான் அது அப்படின்றாங்க. இதுதான் அது அந்த ஏவுகணைகளுடைய இது அப்படின்னு. ஆனால் இது எதுவாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெரும் நெருப்பு என்பது யமனுடைய அதுன் ஏடன் என்ற நகரத்தினுடைய கடற்பகுதி. சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு கப்பல் நின்றிருந்தது, ஃபுல்லாக பெட்ரோல் ஆயில் கப்பல். அது ஃபுல்லாக பற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு கப்பல் நெருப்பு, கப்பல் ஃபுல்லாக ஒரு ஆயில். அந்த ஆயிலில் நெருப்பு பற்றினா எவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய மலை மாதிரி. இந்த நெருப்பு என்பது மேலையெல்லாம் ஃப்ளைட் பறக்க வேணான்ட்டான். ஏன்னா அது ரெண்டு நெருப்பு மட்டும் இல்லை, ஆயில் எரிகிறதுனால கூட என்னவா வரும், புகையும் வரும். இந்த ரெண்டு சேர்ந்து அப்படி போகுது, மலை மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நெருப்பு தான்ட்டாங்க. ஆனா அந்த நெருப்பு இமாம்கள் அப்பயே சொன்னாங்க இது இல்லை. ஏன்னா
அல்லாஹ் சொல்லக்கூடிய நெருப்பு என்பது இது இந்த அளவுக்கு இருக்காது, இதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும் தான். அதுக்கே ஃப்ளைட்டு போக முடியல, அதுக்கே அந்த ஏரியாவோட யாரும் நெருங்க முடியல. ஒரு கப்பலுடைய ஆயில் டேங்கர் தீப்பற்றி எரிந்ததையே. ஆனால் அந்த அதனுடைய கடற்பகுதி, அந்த கடற்கரையில ஒரு நெருப்பு அல்லாஹ் கிளப்புவான். அந்த நெருப்பு பத்திக்கிட்டு எரியும். உலகத்துல அது வரைக்கும் யாரும் பார்த்துராத நெருப்பாகத்தான் அது இருக்கும். நம்மெல்லாம் கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த நெருப்புக்கு நம்முடைய சந்ததிகள் ஆளாயிடக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். சும்மா போற போக்குலண்டு அப்படின்னு இல்லை, அந்த நெருப்புல இப்போ நம்முடைய சந்ததிகள் சிக்கிடக்கூடாது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல இருக்கணும். அது எரிந்து கொண்டு அப்படியே மக்களை ஓட்டி போக 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 பின்னாடி இருக்கக்கூடிய நிலங்கள் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அப்படியே இன்னைக்கு மாதிரி பச்சை பசேர்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? கருகி போய் கிடக்கும், கருகத்தில் இருக்கும். அந்த கருகி இருக்கக்கூடிய நேரத்துல தான் கொண்டு போய் மகஷர்ல சேர்க்கும். இப்போ மகஷர்ல சேர்த்துட்டா முடிந்தது வாழ்க்கை, ஒட்டுமொத்த உலகமும் முடிய போதுன்னு அர்த்தம். அப்பொழுது மக்கள் எப்படி இருப்பார்கள்? இப்போ யமன்ல கொண்டு போய் எல்லாம் சேர்த்துட்டால, நெருப்பை கொண்டு போய் சேர்த்துட்டால. யார் யார் போனா? 3 தரப்பார் போவாங்கன்னு சொன்னேன். யார் யார் போவாங்க? கதை கிடையாது, இது நடக்க போறது. யார் யார் போவாங்க? மூமின்கள் போவாங்க. அடுத்து மக்கள் ஒட்டகங்கள்ல பயணிச்சு போவாங்க. 3வது நெருப்பு கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப மூமின்கள் அங்கு இருக்கிறாங்க. இருந்தால் அந்த இடத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. யமன், ஷாம்ல இருந்து தான், ஷாமுடைய கடற்பகுதியிலிருந்து ஒரு காற்றை அல்லாஹ் அனுப்புவான். அது காற்று அல்ல, தென்றல். தென்றல்னா ஈரப்பதமும் சூடும் எல்லாம் சம அளவில் இருந்து அப்படி மேலே பட்டாலே மனதுக்கு இன்பத்தையும் உடலுக்கு சுகத்தையும் தரக்கூடிய காற்று. அந்த காற்றை அல்லாஹ் அனுப்புவான். அது முஃமின்களுடைய அக்குள் பகுதிக்குள்ள புகுந்து புகுந்து அவர்களை மௌத்தாக்கும், அவர்களை சுத்தமாக மௌத்தாக்கும். எந்த அளவுக்கு என்றால், எவருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் வரைக்கும் அது மௌத்தாக்கி முடிக்கும். அந்த நேரத்துக்கு பின்னால் பூமியில் ஷிராருன்னாஸ், மனிதர்களிலேயே மிக கெட்டவர்கள் தான் இருப்பார்கள். நல்லவர்ந்து ஒருத்தனை கூட பார்க்க முடியாது. மூமின் ஒருத்தர் கூட இருக்க மாட்டார்கள். வெறும் முஷ்ரிக்குகள் மற்றும் காஃபிர்கள் மட்டும் எஞ்சியிருப்பார்கள். அதுக்கு முன்னால 3 சமூகம் முடிக்கப்பட்டும். என்னென்ன சமூகம் சொல்லுங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 சமூகத்தை அல்லாஹ் முடிக்க போறான். இப்ப மூமின்களை முடிக்கிறான். இதுக்கு முன்னால சொன்னேன், யாரை முடிப்பான்? ஈசா நபி வர்றதை வச்சு யாரை முடிப்பான்? யாரை முடிப்பான்? சொன்னமே, யூதர்களை முடிப்பான் அல்லாஹ். யூத மதமோ யூதர்களோ இருக்க மாட்டார்கள். யாருக்கு பின்னால? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால. அதோட சேர்த்து இன்னும் யாரும் இருக்க மாட்டாங்க. சலீப் இருக்காது, சிலுவை என்பதே உலகத்துல இருக்காது. முழுமையாக அழித்தொழிக்கப்படுவார்கள் கிறிஸ்தவர்கள். இப்ப 2 இனம் ஏற்கனவே அழித்து முடிக்கப்படும். ஒன்று கிறிஸ்தவர்கள், இன்னொன்று யூதர்கள். அதுக்கு அடுத்து இருக்க போறது மூமின்கள் பிளஸ் காஃபிர்கள் தான். முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், இவங்க தான் நெருப்பு ஓட்டிட்டு போக போகுது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ யமனை நோக்கி சண்டைக்கு போக, யமன்ல இருந்து மட்டும் இல்ல கிழக்குல இருந்தும் நீங்க வேறு வழியே கிடையாது, ஷாம் நோக்கி பயணிச்சே ஆகணும். அன்னைக்கு வாழ போகிற மூமின்கள் நீங்க விரும்பினாலும் விரும்பலாட்டியும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அங்க அதை நோக்கித்தான் திருப்ப போகிறான். ஒன்று, மூமின்கள் ஆதரவு வைத்து அல்லாஹ்வுக்கு பயந்து போயிடுவாங்க, அவங்க யுத்தத்துக்கு போவாங்க. 2வது, மக்கள் வேற வழியே இல்லாம, நம்மால் நிறைய பேர் இங்க காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க அதெல்லாம் வச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா இன்னைக்கு போய் ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொலாவரானுங்கள்ல, இவனுங்கெல்லாம் அங்கிருந்து வந்தவனுக்கு தான் போல. அதனால இவனுங்களும் சேர்ந்து ஒட்டகத்துல ஏறி போவானுங்க. இவங்களுக்கு போனதுக்கு பின்னால மக்கள் போகாம வைராக்கியமாக காஃபிர்கள் இங்க இருப்பாங்க.
அந்த அவங்களை எல்லாம் நெருப்பு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்த்ததற்கு பின்னால் மூமின்களுடைய வாழ்வை அல்லாஹ் முடிப்பான். அது வரைக்கும் இந்த உலகத்தில் மூமின்களையும் இஸ்லாத்தையும் எவனாலும் எதுவும் செய்திட முடியவே முடியாது. எத்தனை ட்ரம்ப் வந்தாலும் சரி, எத்தனை நெத்தன்யாகு வந்தாலும் சரி, எத்தனை தஜ்ஜால் வந்தாலும் சரி, யாராலையும் எதை முடிக்க முடியாது? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் முடிக்கவே முடியாது. எப்ப முடியும்? ரப்பா பார்த்து ஷாம் தேசத்து காற்றை வைத்து, உலகத்துல எந்த நாட்டும் ரசூலா குறிப்பிடாம நாட்டை சொல்றாங்க பாருங்க. எங்கிருந்து வரக்கூடிய காற்று? ஷாம்ல இருந்து வரக்கூடிய காற்று தான். அந்த காற்று வந்து அல்லாஹ் மௌத்தாக்குவான். மௌத்தாக்குனா இஸ்லாமும் கூடையே எது முடியும்? முஸ்லிம்களும் முடிக்கப்படுவார்கள். அப்புறம் பூமியில் காஃபிர்களும் முஷ்ரிக்குகளும் மட்டும் எஞ்சிருப்பார்கள். இந்த எஞ்சிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருந்து பூமி அழிக்கப்பட போகிற காலம் எவ்வளவு நீளம், அதுதான் நமக்கு தெரியணும். ஏன்னா அது ரொம்ப 10 முடிஞ்சிச்சு, 10 நெருப்பு முடிஞ்சிச்சு. நெருப்பு என்பது இவங்க சொல்ற மாதிரி ஏவுகணையோ, இவங்க சொல்ற மாதிரி அந்த குறிபாக்கிற கருவிகளோ, இந்த உலகத்துல இப்ப எரிந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளோ அல்லது எண்ணெய் கப்பல்களோ அல்லது ஃப்ளைட்டோ எதுவும் கிடையாது. அந்த நெருப்பு என்பது மனித சமூகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரும் நெருப்பாக கிளம்பித்தான் மக்களை கொண்டு போய் சேர்க்க போகுது. இதுல மூமின்களாகிய நாம் ஆழமாக நம்ப ஈமான பலப்படுத்தி கொள்ளுங்க, ஈமான செதற விட்டுறாதீங்க. இந்த 10 பெரிய அடையாளங்களுமே வெளிப்படையாக தெரியும். ஈமானுக்கு எங்க சேதாரம் வருதுன்னா, இது அறிவாலத்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கோடு வேர்டு, சிம்பிளாகத்தான் சிம்பிள்களாக சொல்லிட்டு போயிருக்காங்க என்றெல்லாம் குழப்புறாங்க. அப்படி எதுவுமே இல்லை, வெளிப்படையாக நடக்கும் இந்த 10. சரி, இந்த 10 நடந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக 100 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். 100 வருஷம் கூட தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். 7 மஹதி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போகிறது 40, 47, அதோடு சேர்த்து தஜ்ஜால் வரப்போ காலம் எவ்வளவு? 1.25 வருஷம் தான். தஜ்ஜால் பெரிய நீண்ட கால உலகத்துல பூமியில இருக்க போறதில்ல, வெறும் 1.25 காலத்தை அவனுடையது. அதுக்கடுத்து யாஜூஸ் மாஜூஸ் வந்த உடனே அல்லாஹ் அழிச்சு முடிச்சிட போறான். பெரிய நீண்ட காலமெல்லாம் விட்டு வைக்க மாட்டான் அவர்களை. அதுக்கடுத்து ஒரு தாபத்துல் அருள் வந்து பேசு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து துகான் புகை மூட்டம், பெரிய நீண்ட காலமெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள புகைய, இந்த சாம்பிராணி அது என்ன புகை, கொசுபத்தி புகைய வச்சுட்டு இருந்தாலே மறுநாள் லொக்கு லொக்கு லொக்குன்னு இரும்பி முயலங்கையில் பூச்சு வாங்குது. வானத்திலிருந்து ஒரு பெரிய புகை மூட்டம் அது நச்சு காற்றோடு வந்து சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு நாள் நிற்க முடியும்? நாட்கள்லாம் நிற்க முடியாது. பூரா புகைச்சு புகை மூச்சு திணறி மூக்குக்கெல்லாம் தண்ணி ஒளிகிறோம், எல்லாம் மூச்சு திணறிடுவாங்க. அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கு அடுத்து இந்த நெருப்பு பெரும் பெரும் பூகம்பங்கள் 2 பொழந்து பூமி பொழந்து டப்பு டப்பு டப்புன்னு மக்களை பூரா கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்வாங்கிறோம். அதுக்கு அடுத்து கடைசியாக எஞ்சி இருக்க போகிற கொஞ்ச நஞ்ச முஸ்லிம்களையும் கொஞ்ச நஞ்ச காஃபிர் முஷ்ரிகளையும் அல்லாஹ் ஒரேடியாக எதை நோக்கி கொண்டு போயிடுவான்? பூமியினுடைய இறுதி தருவாயான மஹ்ஷர் பூமியான ஷாமுக்கு கொண்டு போயிடுவான். ஷாமுக்கு கொண்டு போயிட்டா அது வரைக்கும் ஒரு முன்னறிவு நமக்குரிய நற்செய்தி என்னென்றால், அது வரைக்கும் காபா இயங்கிக்கிட்டு இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, ஹஜ்ஜு நின்றோம் உம்ரா நின்றோம்ன்றாங்க. ஒன்றும் முடியாது. ஹஜ்ஜு உம்ரா நடைபெற்று கொண்டே இருக்கும். எது வரைக்கும்னா, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். எப்ப நான் நிற்கும்னா, காபாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னண்டா, அல்லாஹ்வே சொல்கிறது, காபாவை யாராலும் பாதுகாக்கல. ஃபர்ஸ்ட் அது முஸ்லிம்களை நாம புரியணும். தஜ்ஜாலுக்குள்ள போயிடுச்சுன்ற பிம்பத்தெல்லாம் கட்டுறாங்க. ஒரு காலம் காபா என்பது அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கக்கூடியது. அதனாலதான் அல்லாஹ் பாருங்க, அதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ரயீஸ்ன்னு கூட போட விட மாட்டான். ரயீஸ்ன்னா போடுறாங்க, ரயீஸ்ன்னா தலைவர், அமீர்னா அதிபதி. ஆனா அமீர்னும் போட முடியல, ரயீஸ்னும் போட முடியல. என்ன பேரை போட விடுறான்? ஹாதிம். ஹாதிம்னா ஹத்தாமா.
கத்தாமான கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கத்தாமான யாரு? வேலைக்காரி. அது தமிழ் ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹாதிம். தமிழ் ஆம்பளைக்கு ஹாதிம், பொம்பளைக்கு கத்தாமா. நம்ம தமிழ் இங்க ஜமாத்து போறவங்கள்ட்ட கேட்டா என்ன செய்யறோம்னு சொல்லுவாங்க? ஹிதுமத்து செய்யறோம்ன்றாங்களா? ஹிதுமத் ஹிதுமத்து ஹிதுமத்துன்னு சொல்றாங்களா? இந்த வார்த்தை தான். இந்த மாதிரி இங்க நிற்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய பட்டம் காபாவுக்கு ரைஸும் கிடையாது, அமீரும் கிடையாது. அவங்க யார் தான்? ஹாதிமல் ஹரமைனி ஷரீஃபைனி, சங்கைக்குரிய 2 ஹரம்களுக்கும் வேலைக்காரர்கள், வேலையாள்னு பேரை வச்சிருக்கான். இதைத்தான் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறது. காபா என்பது அதை நோக்கி எவன் வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக அல்லாஹ் வந்துடும். அதை நோக்கி எவன் படையெடுத்து வந்தாலும், இவனுக்கு சொல்றானுங்கள காபாவை இடிக்கணும், அது சிலையை மாற்றணும், அங்கக்குள்ள கொண்டு வைக்கணும்ல, முட்டா போடுவ. அந்த அளவுக்கு துணிச்சலா நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு ஒரே பாடம் அப்ரஹாம் மன்னன். திரும்பி பார்க்க அங்க யார் வந்து காப்பாத்தினா? படைகளா வந்துச்சு? மனுஷன் புடிச்சு நசுக்கி வாய்க்குள்ள போட்டு மெண்டு முழுங்குற அளவுக்கான சின்ன அபாபில் பறவைகள், பெரிய பெரிய ராட்சச பறவைலாம் இல்லை, மனுஷனுடைய கைக்குள்ள அடங்கிடும். நிமிர்ந்துதான் இருக்கு. அது காலை வச்சுட்டு நிற்கிறதுக்கு நடுங்குது. அப்படிப்பட்ட சின்ன சின்ன அபாபில் பறவைகள் அந்த படையை கொண்டு வந்து சுத்தமாக அழிச்சுக்கிட்டான். நீ உட்காந்து அதனாலதான் எந்த புயல்களும் காபா மேல படையெடுக்கிறதுக்கு தயங்குறான். காரணம் என்னன்னா அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள போட்டுறான். அது அவனுடைய ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறது. அதே போல மதீனாவும் அவனுடைய ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்கு. மதீனா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கியாமத் நாளுக்கு முன்னால் நல்லவர்களை தவிர மற்றவர்களை அது வெளியேற்றும். யாரையும் உள்ள வைக்காது. முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், நயவன் எல்லா பயலையும் மதீனா எப்படி நெருப்பு துருவை வெளியேற்றுமோ அதுபோல் மதீனா எல்லா அழுக்குகளையும் வெளியேற்றிடும். அது தொய்பாவே இருக்கும். இந்த 2 இருக்கும். இந்த 2ம் அப்பத்தான் நின்று போகும். ஹஜ் நெருப்பு அங்க போயிருச்சு. மாஷருடைய பூமிக்கு போன மக்கள் மூமின்களே இல்லை. இப்ப காபா நிப்பாட்டப்பட்டும் ஹஜ் இருக்காது, உம்ரா இருக்காது. ஹஜ் காபாவில் தொழுகிறதுக்கு ஆள் இருக்காது. உலகத்திலேயே அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு ஆள் கூட இருக்காது. பூரா முஷ்ரிக்குகளாக இருப்பார்கள். இந்த நேரம் இதில் இருந்து, இந்த முஷ்ரிக்குகளாக எஞ்சிருப்பவர்களில் இருந்து உலகம் அழிய போகிற நேரம் எவ்வளவு காலம்? நீண்ட நெடிய காலமா? நூற்றாண்டுகளா அல்லது 10 ஆண்டுகளா? எத்தனை ஆண்டுகள் என்பதை திருமறை பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவைகளை பார்ப்போம். 10 பெரிய அடையாளங்களும் மீண்டும் சொல்லுகிறோம், அது வெளிப்படையாக தெரியும். எல்லோரும் அது நடைபெறுகிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு அத்தாட்சியாக எல்லாருக்கும் விளங்கும் விதமாகத்தான் இந்த 10 பெரிய அடையாளங்களும் நடக்கும் நடக்கும் நடக்கும். இந்த காஃபிர்கள், எஞ்சிருக்கிற காஃபிர்கள்ல இருந்து உலகம் அழிவதற்கு எவ்வளவு காலம் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக.